வணக்கம். பையன் நெடுவரிசை எண்களில் 46 என்ற எண்ணை குறிக்கும் திருக்கோவில்களை பற்றி ஏற்கனவே இந்த வலையொலி பக்கத்தில் பகுதி 1 காணொளியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சி தான் இந்த காணொளி. பையன் நெடுவரிசை எண்களில் மிக முக்கிய 3 எண்களான 19, 37, 46 ஆகிய எண்களை குறிக்கும் வகையில் செய்யாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பார்த்தோம். இதில் 46 என்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் செய்யாறு, வேலூர், மாமல்லபுரம், விழுப்புரம் ஆகிய ஊர்களுக்கு மத்தியில் ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை குறிப்பிடும் வகையில் திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளதையும் பார்த்தோம். அதற்கான மற்றொரு ஆதாரத்தை தான் பகுதி 2 ஆகிய இந்த காணொளியில் காண உள்ளோம். பை எண் நெடுவரிசையில் 46 என்ற எண்ணை குறிப்பிடும் வகையில் 27 மற்றும் 19 ஆகிய 2 அமைப்புகளில் திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை ஏற்கனவே பகுதி 1 கூறியிருந்தேன். அந்த திருக்கோவிலின் பெயர்களை தற்போது மீண்டும் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த 27 மற்றும் 19 ஆகிய அமைப்புகளில் உள்ள திருக்கோவில்களை வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தையும் அந்த ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தில் கால் சலங்கை போன்ற அமைப்பையும் ஏற்கனவே பகுதி 1 பார்த்தோம். இந்த 46 என்ற எண்ணை குறிப்பிடும் ஏகபாத மூர்த்தியின் திருவுருவ அமைப்பிற்கும் 18 சித்தர்களில் முதன்மை சித்தரான போகர் அவர்கள் எழுதியுள்ள சந்திரரேகை 200 என்னும் நூலில் 199வது பாடலான ஆகுமந்த நாளதனில் போகநாதர் அகில பரதேச வெளிவிட்டு நீங்கி வாகுரவே நமது புவி வருவதாக வாக்களித்துச் சென்றார் அந்த நாள்தனில் பாகுபர எனதுரிய சமாதி கூடம் பலபலத்து சோதிலிங்கம் தானாய் தோன்றி நாகுபன சலபடதி நவநீதங்கள் நாட்டமுற்று மனுக்கள் வசமே ஓங்கும் என்று எழுதியுள்ளார். இந்த பாடலில் பலபலத்து சோதிலிங்கம் தானாய் தோன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இதே போன்ற அமைப்பு செய்யாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள பழமையான திருக்கோவில்களை வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது ஒரு ஜோதிலிங்கம் போன்ற அமைப்பை காண முடிகின்றது என்பதையும் நாம் ஏற்கனவே பகுதி 1 காணொளியில் பார்த்திருந்தோம். சற்று முன் நாம் பார்த்த சந்திரரேகை 200 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 199வது பாடல் செய்யாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள ஜோதிலிங்கம் போன்ற அமைப்பை குறிப்பிடும் வகையில்தான் இயற்றப்பட்டுள்ளது என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் போகர் சித்தர் அவர்களின் திருவுருவத்தை செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கியுள்ளனர் நம் முன்னோர்கள். செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் போகர் சித்தர் அவர்களின் திருவுருவம் அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் இடதுபுறத்தில் உள்ள ஒரு தூணில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. அதாவது வடமேற்கு மூலையில் தெற்கு திசையை பார்த்தவாறு இந்த புடைப்பு சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது.
அதேபோல தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் செய்யாறு மற்றும் அதனை சுற்றி உள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில்களை வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது காணும் ஜோதிர்லிங்கம் போன்ற அமைப்பும் வடமேற்கு திசையில் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இதனை வைத்து பார்க்கும்போது போகர் சித்தர் அவர்கள் இயற்றிய அந்த பாடல் செய்யாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள பண்டைய திருக்கோவில்களின் ஜோதிர்லிங்கம் போன்ற அமைப்பை குறிப்பிடும் வகையில்தான் இயற்றப்பட்டிருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. பை எண் நெடுவரிசையில் உள்ள 46 என்ற எண்ணை குறிக்கும் அமைப்பில் உள்ள ஜோதிர்லிங்கத்திற்கும் போகர் சித்தர் அவர்களின் 199வது பாடலிற்கும் உள்ள மற்றுமொரு விளக்கம். செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அம்மன் கருவறைக்கு வலதுபுறத்தில் வடமேற்கு மூலையில் போகர் சித்தர் அவர்களின் புடைப்புச் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை குறிப்பிடும் வகையில் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் சிக்கபல்லாப்பூர் மாவட்டத்தில் நந்திமலைக்கு அருகே உள்ள நந்தி கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிவன் கோவிலின் பெயர் போக நந்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த போக நந்தீஸ்வரர் திருக்கோவில் செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ள போக சிற்பத்தை குறிப்பிடும் வகையிலேயே அமைக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த போக நந்தீஸ்வரர் திருக்கோவில் செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து சரியாக 215.89 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது வான்வழி அளவில். இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான தகவல். 3.14159 என்ற பை எண் நெடுவரிசை எண்களுக்கும் தமிழ் வருடம் 60 என்று அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணமும். தமிழ் வருடம் 60 என்ற எண்ணை 3.14159 என்ற பை எண் நெடுவரிசை எண்ணால் வகுத்தோமானால் நமக்கு கிடைக்கும் விடை 19 என்பதாகும். இந்த 19 என்ற எண் பை எண் நெடுவரிசையில் வரும் மிக முக்கிய 3 எண்களில் முதலாவது எண்ணாகும். அதாவது 19, 37, 46. இதில் வரும் முதலாவது எண் தான் இந்த 19 என்பதாகும். இந்த பை எண் நெடுவரிசையில் இடம்பெறும் 19, 37, 46 இந்த 3 எண்கள் எவ்வாறு ஒரு சுழற்சி போல வருகின்றதோ அதே போல இந்த தமிழ் வருடமான 60 ஆண்டுகளும் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு சுழற்சியை போல மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த பை எண் நெடுவரிசையை அடிப்படையாக கொண்டே நமது முன்னோர்கள் தமிழ் வருடத்தை 60 என்று வகுத்துள்ளனர். நன்றி, வணக்கம்.